கட்டுச்சுங்களா பாருங்கள். இதை இப்படி ஒரு குச்சி சொருவி இப்படி எடுத்துக்கணும். இது ஒரு கட்டு பில்லு எடுத்து பாருங்கள். இதில் கிடப்பாறை போகணும். 2 சொருகி இருக்கிறோம். உள்ள 2 சொருகி நல்லா என்ன தர மாட்டேன். 2 கிடப்பாறை இது உள்ள சொருகி 2 நம்ம மாட்டுக்கு போடுற பில்லு தான். மாட்டுக்கு போடுற பில்லு ஒரு கட்டை எடுத்து அதில் 2 கிடப்பாறை சொருவி, அது இல்லாமல் குச்சி ஒரு நீட்டாக குச்சி ஒன்று சொருவி அதில் பாருங்கள் இந்த கவர் கட்டிக்கினேன். இந்த கவரும் இப்படி கட்டிக்கிறது. இதை பண்டில் மாதிரி பண்ணி இது வெயிட்டுக்கு, இது வெயிட் அப்படின்னா இது அமுத்துறதுக்காக இதை ரெடி பண்ணிக்கணும்னா, இது இன்றைக்கி தேதி வந்து 25/7/2026. இன்றைக்கி டேட்டில் இதெல்லாம் பண்ணுறேன். இது வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை செடியில் வந்து 1.5 அடிக்கு ஒரு கொட்டை நடுறோம். 1.5க்கு 1.5, இப்படி பார்த்தாலும் 1.5, இப்படி பார்த்தாலும் 1.5, 1.5க்கு 1.5 ஒரு கொட்டை நடுறோமா. இதை நட்டு அதை கொத்திட்டு அதுக்கு மண் அணைச்சிட்டு அடுத்த கட்டம் இது பூ பூத்து அன்பு இறங்கும் போது, அன்பு இறங்குது பார்த்தீங்களா, அந்த அன்பு இறங்கும் போது இந்த மாதிரி கட்டி அப்படியே உருட்டணும்னு வச்சுக்கோங்க. இந்த அன்பு பூரா உள்ளே இறங்கிக்குது, மண்ணில் இறங்கிக்குதா. மண்ணில் இறங்கின பின்னால் அப்புறம் அது பூரா கலக்க வைக்கிறது. ஏன்னா நம்ம அமுத்தல்னா அந்த அன்பு பூரா மேலே அப்படி நின்று போயிடும். அந்த அன்பு கலக்க வைக்காது. உள்ளே இருக்கிறத மட்டும்தான் கலக்க வைக்கும், மேலே இருக்கிறது வைக்காது. அதனால் அந்த அன்பு வந்து பூமியில் படுறதுக்காக தான் இதை போட்டு உருட்டுறோம். இந்த இப்போ உருட்ட போகிறேன் பாருங்கள். பின்னால் அப்படியே எடுத்துங்க. அப்படியே உருட்டுறது அப்படியே காட்டுறோம். கிட்ட உருட்டுறது இப்படி தான் உருட்டுறது. இப்படி போக அமுத்திட்டு போதுங்களா, இது பூரா அமுத்திக்கும். அதாவது இப்படி வச்சுட்டு போச்சுன்னா இது ஏற்கனவே எல்லாம் பூரா வச்சும் ஒரு ஓட்டிட்டோம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் மறுபடியும் இது பண்ணுறோம். ஆனால் ஏற்கனவே வச்சாச்சு. பாருங்கள் எப்படி அமருது. இப்போ இப்படி அமருதுங்களா. இப்படி அமரும்போது எல்லாம் பொதுக்கு வர மாதிரி இப்படி அமரும்போது அந்த அன்பு பூரா அதில் போய் மண்ணில் உட்காருது. மண்ணில் அமர்ந்துக்குது. மண்ணில் அமரும்போது அது பூரா என்ன பண்ணுதுன்னா அந்த காய் வந்து நம்மளுக்கு நல்லா அடுத்த கட்டம் வந்து இந்த பூரா இறங்கிக்கும். அன்பு பூரா அப்படி இறங்கும். மண்ணில் உட்காந்துக்குது இல்லையா. அதனால தான் நம்ம இது இப்படி போட்டு இழுக்கிறது. போட்டு இழுத்தோம்னா அந்த அன்பு பூரா மண்ணில் படுத்து ஒன்றும் இல்லாத காய் வைக்கும். ஆச்சா, ஒன்றும் இல்லாத ஒரு அன்பு இல்லாத பூராமே காய் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கு தான் இப்படி ஓட்டுறது. பாருங்கள், எல்லா விவசாயியுமே சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் கடலக்காய் போடுறவங்க அத்தனை பேரும் இந்த மாதிரி உருட்டணுன்னு இப்படி பண்ணி இப்படி உருட்டினீங்கன்னா இந்த செடி பாருங்கள் படுத்துக்குது. முன்ன போயிரு அந்த அன்பு பூரா உள்ளே போய் மண்ணுக்குள்ள வாங்கி ஓட்டி அது அத்தனையும் ஒரே அன்பு இல்லாத காய் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால தான் இப்படி உருட்டுறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி செஞ்சீங்கனாக்கில் விவசாயம் வளரும். அடுத்தது நம்மளுக்கு நல்ல மகசூலும் தரும். இப்போது நீங்கள் வந்து ஒரு 10 மூட்டை கடலக்காய் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது 20 மூட்டை கடலக்காய் வரும். பாதிக்கு பாதி எக்ஸ்ட்ரா. அது வேற எங்கேயும் இல்லை, அந்த அரும்பு பூரா மேலே நிற்கிது. இப்போ பூமிக்கு போயிடுது. அந்த பூமிக்கு போகிறதுனால நம்மளுக்கு கடலக்காய் கூடுதலாக வருது. ஆச்சா,
அந்த மாதிரி வருது நம்மளுக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சுரண்ட பில்லை இப்படி உருண்டாக்கி இந்த மாதிரி போட்டு எடிட்டுன்னு நல்லா இந்த மாதிரி உருட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதத்தில் அதிகமாக கிடைக்கும். சரியா? இப்போ செய்யுங்க. அதாவது விவசாயத்தில் தெரியாத நம்ம செய்கிறது எத்தனையோ தெரிஞ்சு ஒன்று தெரிஞ்சு செஞ்சோம்னா அதில் நல்ல பயன்பெறலாம். தெரியாத முட்டாள்தனமாக நம்ம விட்டுறோம். அதனால தான் நம்ம பண்ணி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. இப்போ வந்து இது வந்து ஒரு செடிக்கு 3 கலக்கா 4 கலக்கெல்லாம் வைக்கும். ஏன்னு கேட்டாங்கன்னா அந்த வேர்லேருந்து மட்டும்தான் வைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற அரும்பு பூரா கலக்கா வர்றதில்லை. இப்போ என்ன பண்ணும், அந்த மண்ணில் போய் அமைஞ்ச உடனே பூரா எந்தெந்த அரும்பு மண்ணில் போய் பதியுதோ அத்தனையும் கலக்கா வந்து வர்றதுக்கு நம்மளுக்கு இது இருக்குது. அதனால தாங்க வெள்ளம் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுக்காக தான் அதை இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஆச்சா? இப்படி பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் லாபத்தை அடைய. இதுக்கு உதாரணம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இப்படி செஞ்சோம்னாவே நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்குது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நான் செஞ்சுட்டேன். நான் ஏற்கனவே செஞ்சேன். போன வருஷம் செஞ்சதில் ஒரு 4 மூட்டை கலக்கா எதிர்பார்த்ததில் ஒரு 10 மூட்டை வச்சு. இப்போ 4 மூட்டை தான் எதிர்பார்ப்போம் வருஷம். அது 10 மூட்டையாக நம்மளுக்கு வந்துச்சு. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நான் ஒருத்தனை பயன்பட்டால் பத்தாது. ஒரு விவசாயியும் இந்த மாதிரி பலனடையணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் இந்த வீடியோவாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சால் கூட அடுத்த இதில் நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து அடுத்து உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா எல்லாமே பயன்படுத்தும். நம்ம ஒன்றியே கிடையாது, அத்தனை பேர் பயன்படுறது தான் என்னுடைய ஆசை. ஆச்சா? பாருங்கள், இந்த உருளை எப்படி உருளதுன்றதை மட்டும் பாருங்கள். ஆச்சா? ஊரை அப்படியே மெரிக்குது பாருங்கள். மெரிச்சு அப்படியே லவுன் பண்ணு வரும். அந்த அன்பு பூராத்தையும் உள்ளே இறக்கிடுது. மண்ணுக்குள்ளே இறக்கிட்டா நாளைக்கு நான் தண்ணி கட்ட போகிறேன். நாளைக்கு தண்ணி கட்டுறேன்னா அந்த அன்பு பூரா கலக்காயாக மாறிடும். மாறினோடனே நம்மளுக்கு ஒத்தைக்கு ரெட்டை 3, அதாவது வந்து ஒரு மூட்டை நம்ம கணக்கு போட்டோம்னா 3 மூட்டை வரும். ஆச்சா? அப்படி நம்மளுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த உரலை. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். கடலக்கான்னு போட்டால் நீங்கள் நிறைய கொட்டெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சமாக போடணும். அதாவது எப்படின்னா 1.5 அடிக்கு 1.5 அடி, இப்படி பார்த்தாலும் 1.5 அடி, இப்படி பார்த்தாலும் 1.5 அடி விட்டு தான் நாம் இந்த கடலக்காயை நடணும். ஏர்லேயோ அல்லது டிராக்டர்லேயோ வச்சு போடக்கூடாது. நம்ம ஆள் வச்சு ரவுண்ட் வச்சு 1.5 அடிக்கு 1.5 அடி நம்ம குச்சி நடுறோமே இல்லையா, அடையாளம் வச்சு அந்த மாதிரி இதுக்கு ஒரு அடையாளம் வச்சிடணும். அடையாளம் வச்சு நம்ம நட்டமணக்கில் இந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி வரும்போது இப்போ நம்ம உருட்டுறது கூட பாரு, 3 இது வந்து 4 அடி வருது அந்த உருளை. இப்போ 3 இதை மெரிச்சின்னு வருது. ஒரு இதுக்கு 3 இதை மெரிக்குது. அப்படி மெரிக்கும் போது எல்லாமே போய் பூமியில் அமருது. அந்த அம்பு பூராமே மண்ணில் அமருது. அமர அத்தனையும் நம்மளுக்கு லாபம்தான். சரியா? இதெல்லாம் கண்டிப்பாக எல்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அனைவரும் இது செய்யணும். அனைவரும் செஞ்சு அனைவரும் பயன்பெறணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டினேன். செய்வேன்ற நம்பிக்கை இருக்குது. செய்ய என்னடா களச்செடி நேராத களச்செடி எல்லாம் போட்டு அமுத்திட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இது காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிமிர்ந்துக்கும். செடி நிமிரும், அன்பு மண்ணில் அமர்ந்துக்கும். ஆச்சா? நாளைக்கு நம்ம தண்ணி கட்டினோடனே அந்த அன்பு பூரா கலக்காயாக மாறிடும். அதுதான் நான் சொல்கிறது. இந்த மாதிரி செஞ்சுருங்க. நான் ஒரு விவசாயத்துக்காக இதெல்லாம் பண்ணேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் எந்த கலக்காய் நட்டாலும் இந்த மாதிரி இது ஒன்றும் இது இல்லைங்க. நம்ம மாட்டுக்கு வக்கிப்பில் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதே சுரணை தான் இது. அந்த சுரணியை எடுத்து ஒரு 2 கடப்பாரி உள்ள சொருவி
அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இதெல்லாம் கட்டியிருக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது அவுக்காத இருக்கிறதுக்காக, அந்த பில்லு தெரியாத இருக்கிறதுக்காக இதெல்லாம். இது வந்து பாருங்கள் வளவளன்னு இருக்கும். இது நல்லா மெரிச்சின்னு வரும். நல்லா மெரிச்சின்னு வந்தாக்கல அதுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாத மெரிக்கும். அதனால தான் இதெல்லாம் கட்டி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு காட்டிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. எந்த மாற்றமும் இல்லை. இது ஒன்றும் செலவுலாம் கிடையாது. ஒரு கவுரு ஒரு குச்சி அவ்வளோதான். மற்றது பாருங்கள் நம்ம கட்டிக்கலாம், நாமளே கட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் யாரும் ஒன்றும் கட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சு நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு அதிக மகசூல் வருது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணி இருக்கேன். இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். பார்க்குறதோடு இல்லை, அனைவரும் பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கும் காட்டுங்க. நன்றி, வணக்கம், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த். பேரவை மாவட்ட தலைவர், தருமபுரி மாவட்டம் பாப்புலேட்டிவிட்டி வட்டம். நான் காந்திபேரை மாவட்ட தலைவராக இருக்கிறேங்க தருமபுரியில். அந்த விவசாயத்தை நான் நல்லா செய்கிறேன். இதை ஏன் செய்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன். ரைட்டு. இப்போ மேற்கொண்டு என்னென்னா, என்னுடைய அட்ரஸு மெனசி தருமபுரி மாவட்டம் பாப்புலேட்டிவிட்டி வட்டம், மெனசி கிராமம். இந்த கிராமத்தில் தான் இந்த விவசாயம் நடக்குது. இந்த விவசாயத்தை இந்த வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன். இந்த வீடியோவை இந்த டேட்டில் பார்த்துக்க. என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் நான் அதிலே கொடுக்குறேன், கீழே வரும், பார்த்துக்குங்க. இந்த விவசாயத்துக்கு அனைவரும் ஓப்பு கொடுங்க. அடுத்தது வந்து லைட் கொடுக்குறதோடு இல்லை, நீங்கள் இதை செய்யணும். நீங்கள் லைட் கொடுக்குறதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த விவசாயத்தை இதே மாதிரி செய்யணும். அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். வணக்கம்.